இந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சோன்னே இயற்கையை ரசிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு சண்டே, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவுனாவே நல்லா இழுத்து போத்துட்டு தூங்குவேன். இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா போய் சமையல் ரூம்ல நின்றுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான நாளா தான் எனக்கு இருந்துச்சு. சிக்கன் மட்டன் ஏதாச்சும் எடுக்கலாமான்னு கேட்டா குழந்தைங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு வீட்டுல இருந்த முட்டையில ஒரு 8 முட்டை எடுத்து அதில் நிறைய வெங்காயம் கட் பண்ணி போட்டு முட்டை பொரியல் மாதிரி செஞ்சுட்டு வீட்டுல ரசம் வச்சுட்டேன். ஒவ்வொரு சண்டேவும் சிக்கன் மட்டன் சாப்பிடும் போது இன்னையோட சரி இதுக்கு மேல சிக்கன் மட்டன் அதிகமா எடுக்கக்கூடாது, அதிகமாங்கிறத விடவே சாப்பிட்றதே நிறுத்திடணும்னு தோணும். அப்படி நான் சொல்லிட்டே இருக்கும் போது ஜெய்குட்டி என் கூட வந்து சேர்ந்துட்டு ஆமாம்மா இனிமேல் சாப்பிடக்கூடாதுமான்னு சொல்லுவான். ஆனா எங்கேயாவது இந்த சில்லி சிக்கன் கடையை தாண்டிட்டு போகும்போது அந்த வாசனையை பிடிச்சிட்டு வந்துட்டு அம்மா எனக்கு அது சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதுமான்னு சொல்லிடுவான். அவன் மட்டும் இல்லைங்க, எனக்கும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி கடையை கிராஸ் பண்ணி வரும்போதே சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சோம்னா கூட அந்த வாசனை நம்மளை சாப்பிட தூண்டிடும். அப்புறம் என்ன, திரும்பவும் நம்ம வந்து சிக்கன் மட்டன் எடுத்து சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்ட அன்னைக்கே திரும்பவும் இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியதான். திரும்ப கடையை கிராஸ் பண்ணும்போது சாப்பிடணும்னு தோணும். இப்படியே தான் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி நீங்க யாராச்சும் இந்த மாதிரி கறி சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு திரும்ப இந்த வாசனையை கண்ட்ரோல் பண்ண முடியாம சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவங்க அப்பா இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போறேன்னு சொன்னாங்க. உடனே ஜெய்குட்டி நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட கிளம்பிட்டான். 2 வாரத்துக்கு முன்னாடி 4-5 செடி வாங்கி வச்சிருந்தேன். லைட்டா மழை வர மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு தூக்கிட்டு போனா நல்லா வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த மலையில இப்ப நம்ம செடி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரமா வச்சுட்டு பீக்கங்காய் செடியை பார்த்தா ஒரு 2-3 காய் இருந்துச்சு. காயை பறிக்க கொஞ்சம் மழை வேகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அவசர அவசரமா காயை பறிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம தோட்டத்துல முதல் அறுவடை இந்த பீக்கங்காங்க.